நான் வேலைக்கு கிளம்புற வேலையில் யாராவது லிஃப்ட் கேட்பாங்க. நான் லிஃப்ட் கேட்கும்போது பார்ப்பேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓப்பனாக சொல்கிறேன், அது வரைக்கும் அமைதியாக தான் வண்டி ஓட்டுவேன். ஆனால் உள்ளமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரும். நான் ஸ்தோத்திரம் துதிச்சுக்கிட்டே போவேன். யாராவது லிஃப்ட் கேட்டால் என்ன பண்ண தெரியுமா? வண்டியில் ஏற்றுவேன். ஏற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண தெரியுமா? ஒரு பாட்டு ஆரம்பிப்பேன். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு வசனம் சொன்னா புரிய போறதில்லை. ஆனால் என்ன பண்ண தெரியுமா? இயேசுவே ஆண்டவர்னு பாடிக்கிட்டே போவேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம் இன்பனா. என் குரல் அழகா இருக்கும் இல்லையோங்க, ஆனால் இயேசுவை பாடிக்கிட்டே போவேன். இயேசு அவன் காதுல விழாதா? இயேசுன்னு ஒரு சத்தம் கேட்காதா? அவன் கொஞ்ச நேரம் நினைக்க மாட்டானா, யார் இந்த இயேசு? பைத்தியக்காரனை போல பாடிக்கிட்டே வரானே, பைத்தியக்காரனை போல பாடிக்கிட்டே வரான்னு யோசிக்க மாட்டான். யோசிக்கிட்டங்க, அவன் என்ன யோசிச்சாலும் பரவாயில்லைங்க, அவன் காதுல இயேசுன்ற சத்தம் வேணும். இயேசுவின் நாமம் இனிதானே. நான் அதுவும் ஒரே கருத்துல ஓட்டுவேன், ஒரு கையை அசைச்செல்லாம் பாட்டுக்கிறேன், ஆராதனை போல பாட்டுக்கிறேன். அவன் நினைச்சிருப்பான் பைத்தியக்காரனா இருக்கானே, பைத்தியம். பரவாயில்லை, நான் பைத்தியக்காரன் தாங்க, உலகம் என்ன பைத்தியம் தான் சொல்லுங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன்க. அந்த சிலுவையை தான் நான் அறிவிக்கிறேன். உனக்காக எனக்காகவும் நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறோம். நீ யார் அறிவிக்கணும்? அற்புதம் செய்கிற இயேசு, அதிசயம் செய்கிற இயேசு, எல்லாத்தையும் இருக்கலாம். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, உனக்காக எனக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும்.